வணக்கம். சிட்டி நியூஸ் பெரம்பலூர். தமிழ்நாட்டை நாம் ஆள வேண்டுமா, டெல்லி ஆள வேண்டுமா? 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழர்களின் சுயமரியாதைக்கு விடப்பட்ட சவால். திண்டுக்கல் அரசு விழாவில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பரபரப்பாக பேசியுள்ளார். சென்னை காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைகிறது. வருகின்ற 13ஆம் தேதி வரை கடலோரத்தில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை 2,22,00,000 பேருக்கு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு தலா 3000 தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைக்கிறார். அனைத்து ரேஷன் கடையில் இன்று முதல் பெறலாம் என தெரிவித்துள்ளனர். சென்னை கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் 1200 மாணவர்களுக்கு பணி. 90 மாணவர்களுக்கு வெளிநாடு செல்ல பயிற்சி செல்கின்றனர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஈரோடு அன்புமணி கூட்டணி சேர்ந்தது எதிர்பார்த்துதான். 40 சீட் 400 கோடி அதிமுக பாஜக பேரமா. சீமான் பரபரப்பாக பேசியுள்ளார். சென்னை முழுவீச்சில் பணியை தொடங்கியது தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு. வாட்ஸ்அப் தொலைபேசி வழியாக 4 நாட்களில் மட்டும் 52,000 பரிந்துரைகள் திமுக தலைமை தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் 176 பேர் பயனடைந்துள்ளனர். ரூபாய் 45,74,000 மதிப்பில் மானியம். மாவட்ட ஆட்சித்தலைவர் முருகானந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் எஸ்பி தலைமையில் சிறப்பு மனு முகாம். காவல்துறை அதிகாரிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பொங்கல் பரிசை குறித்த தேதி குறித்த நேரத்தில் பெற்றுக் கொள்ளலாம். ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முருகானந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் திருப்பூர் மாவட்டம் பெருமநல்லூரில் கோயில் இடிப்பு சம்பவமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெரம்பலூர் சேர்ந்த இந்து முன்னணியினர் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுடெல்லி வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம். 12 மாநிலங்களில் இருந்து 6.5 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. துபாய் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இந்தியாவில் விளையாடாவிட்டால் புள்ளிகளை இழக்க நேரிடும். பங்களாதேசத்துக்கு ஐசிசி எச்சரிக்கை விடுத்துள்ளது. தஞ்சாவூர் திருவையாறில் தியாகராஜர் ஆராதனை விழா. பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடி தியாகராஜருக்கு இசை அஞ்சலி. ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் பங்கேற்றனர்.